உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், அவரிடம் எவ்வளவு மணி நேரம் விசாரணை நடைபெற இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் என்ன? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்பதால் அது குறித்து அவரை நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்கும்படி பல முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தனது வழக்கறிஞர்களுடன் இதுவரை அவர் விளக்கம் அளித்திருந்தார். தேர்தல் நடைபெற்று வருகிறது, சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிறது, என்னால் நேரில் ஆஜராக முடியவில்லை என தெரிவித்திருந்தார். நிலையில அவர் உட்பட அவரின் ஊழியர்கள், அதாவது நவீன் பெருமாள், சதீஷ், ஓட்டுநர் உள்ளிட்டவர்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த 4 கோடி ரூபாய் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்திய நிலையில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆடியோவாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ஏற்கனவே சிபிசிஐடி அதிகாரிகள் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் ஓட்டல்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலும் இன்று நேரில் உரிய அலுவலகத்தில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்கும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த சம்மன் அடிப்படையில் இன்று நயனா நாகேந்திரன் தனது வழக்கறிஞருடன் ஆஜராகி இருக்கிறார். அவருடன் வழக்கறிஞர் பால் கனகராஜும் ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே கோவையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சிபிசிஐடி போலீசார் பொருளாளராக இருக்கக்கூடிய பாஜக பொருளாளராக இருக்கக்கூடிய SR சேகரிடம் விசாரணை நடத்திய நிலையில அவரும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் அவர் செல்போனை கேட்டு துன்புறுத்தக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் கேட்கப்பட்ட நிலையில் அவரிடம் நடைபெற்ற 7 மணி நேர விசாரணையில் சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து அவர் வெளியே சென்றால் தன்னிடம் 190 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதில் இந்த பணத்திற்கும் எனத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என பாஜக பொருளாளராக இருக்கக்கூடிய SR சேகர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இவர்கள், அதாவது இதுவரை 15 நபர்களிடம் விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தங்களுக்கு சொந்தமான பணம் என்று பல்வேறு தரப்பினரும் கூறப்பட்டு வரும் நிலையில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பது குறித்து சிபிசிஐடி SP தலைமையிலான குழு அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை இன்று 5 மணி முதல் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க சிபிசிஐடி போலீசார் தயார் நிலையில் இருப்பதாகவும் சற்று முன்னதாக தற்போது அவர் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் விசாரணையானது துவங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிடிபட்ட பணம் பாஜகவுக்கு சொந்தமான பணமா அல்லது தங்களின் சொந்த பணமா, எதற்காக ரயிலில் தங்கள் ஊழியர்கள் எடுத்து வந்தார்கள் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்க சிபிசிஐடி போலீசார் முன்வைத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.